தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா மகளாக மகனாக தெரிந்து கொண்டா. நானே இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. சொல்லமா? எல்லாலும் சந்தோஷமே. ஓ நானே இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. கையை தட்டி என்னாலும் சந்தோஷமே. சுகமானே சுகமானே இயேசுவின் தழும்புகள் சுகமானே. சத்தமா சொல்லுங்க. சுகமானே சுகமானே இயேசுவின் தழும்புகள் சுகம். நல்ல கையை தட்டி. நானே இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. சொல்லுங்க. என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. நானே இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டே கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே. சத்தமா சொல்லுங்களேன். கழுவப்பட்டே நான் கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. அப்பா என்னாலும் சந்தோஷம். இன்னொரு தடவை. தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து. சொல்லுங்க. தெரிந்து கொண்டார் அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. ஆமென். என்னாலும் சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை. தைரியமா சொல்லுங்க. பயமே யார் வந்தாலும் என்னாலும் சந்தோஷமே. நல்ல ஒரு கையை தட்டி. தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கர்த்தரை துதிக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சொன்ன I am a special. ஹல்லேலூயா. நீங்க தாங்க ஸ்பெஷல். வெளியே இருக்கிறவங்க நிறைய விஷயத்தை ஸ்பெஷல் சொல்லலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம தான் ஸ்பெஷல். என்ன சொன்னார் பாத்தீங்களா? உங்களை எனக்காக நான் தெரிந்து கொண்டேன். இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம கலந்துருந்தோம். ஒரு காலத்தில் நம்ம குணம் அவங்கள போல இருந்தது. ஒரு காலத்தில் நம்ம பேச்சு அவங்கள போல இருந்தது. ஒரு காலத்தில் நம்முடைய கோபம் அவங்கள போல இருந்தது. உங்களை அவர்களிடத்திலிருந்து நான் பிரித்து என் குணத்தை, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய நற்குணங்களை உனக்குள்ள வைத்து இந்த அழகான சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா.